அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீனாட்சி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவையான இஞ்சி புளி சட்னி செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலை வச்சுக்கோங்க. வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடலப்பருப்பு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 10 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, இஞ்சி நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம தேங்காய் பூ கொஞ்சோண்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிட வேண்டியதாங்க. இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிப்பு போட வேண்டியது தாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு காஞ்ச மிளகா போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு சட்னியில் நம்ம ஆட் பண்ணாக்கா சுவையான மீனாட்சி வீட்டில் இஞ்சி புளி சட்னி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.